நெட்ட தென்னை மரங்களை விட குட்டை தென்னை மரங்கள் வந்து காய்ப்புல வந்து அதிகமா இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இது ஏன் இப்படி நடக்குது? குரும்பை கொட்டுறதுக்கு ஒரு 10 ரீசன் என்ன அப்படிங்கிறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு வீடியோ ஆரம்பிச்சது. ஆனா அதுக்காக ரிசர்ச் பண்றப்ப தான் முதல்ல காய்கள் எப்படி உருவாகுது, குரும்பைகள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு ஒரு புரிதல் இருந்தால் தானே அது ஏன் கொட்டுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் குரும்பை கொட்டுறதை பற்றி பேசலாம்னு இருக்கோம். தேங்காய் எப்படி உருவாகுது, அதுக்கப்புறம் குரும்பை ஏன் கொட்டுது அப்படிங்கிறத ரெண்டாக பிரிச்சுருவோம். இப்போ இந்த தேங்காய் எப்படி உருவாகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றப்பவே ஏன் நெட்டையில் வந்து காய் கம்மியாகவும் குட்டையில் காய் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இது போகிற போக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வைங்க. இப்போ அந்த பாலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாலை விரியுதுன்னா அந்த பாலையோட மேல் பகுதி, இந்த மேல் பகுதி ஃபுல்லாகவே ஆண் பூக்கள் தான் இருக்கும். அதாவது மேல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே கீழ் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் இருக்கும். ஃபீமேல் ஃப்ளவர்ஸ்னால் பெண் பூக்கள். இப்போ இந்த ஆண் பூக்களில் இருக்கிற மகரந்தம் வந்து இந்த பெண் பூக்கள் மேலே பட்டால் மட்டும்தான் அது வந்து தேங்காயாக மாறும். இல்லை அப்படின்னா அது மாறாது. இப்படி இந்த மகரந்தம் வந்து இப்படி பெண் பூக்கள் மேலே படுதில்லை, பெண் பூக்களோட சூலகம் மேலே படுதில்லை. இது வந்து 2 விதமாக நடக்கும். ஒன்று வந்து காற்று மூலமாக, தேனீக்கள் மூலமாக, அப்படியே இன்னொரு மரத்தோட மகரந்தம் வந்து அப்படியே போய் படுறது. இதை வந்து அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். இந்த அயல் மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது எதில் அதிகமாக நடக்குது அப்படின்னா நெட்டை மரங்களில் நடக்குது. இந்த தன் மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது, அதாவது அதே மரத்தில் இருக்கிற இல்லை அதே பாலையில் இருக்கிற ஆண் பூக்கள் வந்து அதே சூலகம் மேலே விழுவுறது வந்து குட்டை தென்னை மரங்களில் நடக்குது. இதனால் எப்படிப்பா காய்கள் உருவாகிறது வந்து குறையுது நெட்டை மரத்தில் அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு நெட்டை தென்னை மரத்தோட பாலைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 4000 ஆண் பூக்களுக்கு மேலே இருக்கும். அதே மாதிரி பெண் பூக்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா 20லேருந்து 40 பெண் பூக்கள் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த 20லேருந்து இந்த 40 பெண் பூக்கள் இருக்குல்ல, இதில் ஒழுங்காக மகரந்த சேர்க்கை நடைபெற்றாலே நம்ம அழகாக 30 காய் ஒரு குலைக்கு வெட்ட முடியும். ஆனால் அதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த பூக்களுக்குன்னு ஒரு முதிர்ச்சி காலம் இருக்குது. அந்த முதிர்ச்சி காலத்தை இந்த பூக்கள் வந்து அடைஞ்சாதான் மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறதே நடைபெறும். இப்போ நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பீரியட் வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி கைண்ட் ஆஃப் தான். இப்போ இந்த முதிர்ச்சி பருவம் அப்படிங்கிறது இந்த நெட்ட மரத்தோட ஆண் பூக்களுக்கு வந்து வெறும் 14 நாள் தான். இப்போ அதுவே பெண் பூக்களுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது 15லேருந்து 21 நாள். ஸோ இப்போ இந்த 15 to 21 நாளில் தான் பெண் பூக்கள் முதிர்ச்சியை அடையுது அப்படின்னா அந்த நேரத்தில் தேவையான ஆண் பூக்கள் எல்லாமே கீழே கொட்டியிருக்கும். ஏன்னா ஆண் பூக்கள் வந்து 14 நாள்லேயே முதிர்ச்சி அடைஞ்சு எல்லாம் கீழே கொட்டி போயிடும். ஸோ அந்த மரத்தில் உள்ள அதே பாலைக்கு அந்த பாலையில் உள்ள இருக்கிற மகரந்தமே மகரந்த சேர்க்கைக்கு உதவி பண்ணாது. ஸோ இந்த நேரத்தில் தான் அயல் மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது நடைபெறுது. அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னா தேனீக்கள் மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு பூச்சி மூலமாகவோ இல்லை காற்றே தென்றல் மாதிரி வீசும் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இந்த கீழே கொட்டினுச்சுல ஏதோ ஒரு மரத்தில் இன்னொரு 4000 பூ கொட்டியிருக்கும்ல, அந்த பூக்கள் வந்து அப்படியே காற்றுல பரவி இந்த மரத்தில் இருக்கிற பெண் பூக்கள் மேலே பட்டு அது காய்களாக உருவாகும். ஸோ இப்படி உருவாகி தான் நமக்கு வந்து நெட்டை தென்னை மரங்கள் வந்து காய்களை கொடுக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரேர் கேஸாக இருக்கும். ஸோ இதில் எல்லா பெண் பூக்களுமே வந்து மகரந்த சேர்க்கை ஒழுங்காக நடைபெற்று காய்கள் பிடிச்சிருமா அப்படின்னு கேட்டால் அதில் பிரச்சனை தான். ஸோ இதனால் கூட நமக்கு வந்து ரொம்ப சின்ன சின்ன குறும்பையெல்லாம் கொட்டுது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒழுங்காக மகரந்த சேர்க்கை நடைபெறாமல் கொட்டுறது தான். ஸோ இதனால தான் நமக்கு நெட்டை தென்னை மரங்களில் காய்கள் வந்து குறையுது. இப்போ அப்படியே குட்டை தென்னை மரம் பக்கம் வருவோம். இப்போ ஒரு குட்டை தென்னை மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாலையில் 6000க்கு மேற்பட்ட ஆண் பூக்கள் இருக்கும். பெண் பூக்கள்னு பார்த்தோம்னா 50லேருந்து 70 பூக்கள் வரைக்குமே ஒரு பாலையில் இருக்கும். இப்போ இந்த பெண் பூக்களோட முதிர்ச்சி காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 15லேருந்து 19 நாள். ஸோ இந்த பீரியடில் வந்து மகரந்த சேர்க்கைக்கு அந்த பூக்கள் ரெடியாக இருக்கும். அதே மாதிரி ஆண் பூக்களுக்கு முதிர்ச்சி காலம்னு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 20 நாள். அப்படிங்கிறப்ப அந்த ஒரே பாலையில் இருக்கிற பெண் பூக்களும் ஆண் பூக்களும் ஒரே நேரத்தில் மகரந்த சேர்க்கைக்கு ரெடியாக இருக்குது. அதே பாலையில் இருக்கிற ஆண் பூக்கள் அதே பாலையில் இருக்கிற பெண் பூக்கள் மேலே விழுவுறதுக்கு ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது மூலமாக இந்த பெண் பூக்களுக்கு தேவையான ஆண் பூக்கள் வந்து சர்ப்ளஸாக அளவுக்கு அதிகமாகவே கிடைக்கும். ஸோ காய்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த இடத்துல அதிகரிக்குது. ஸோ நமக்கு வந்து ஒரு 30லேருந்து 40 காய் வந்து ஒரு குலைக்கு ஒழுங்காக பிடிச்சாலே நமக்கு வந்து காயோட எண்ணிக்கை ஏறிடும். ஸோ கம்பேரிட்டிவ்லி நெட்டை மரத்தில் 20 காய் பிடிக்கிற இடத்துல இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு 30லேருந்து 40 காய் பிடிக்கிறதுக்கு மரம் ரெடி ஆகிடுது. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான காரணம் நெட்டை தென்னை மரத்தில் காய் கம்மியாகிறதுக்கும் குட்டை தென்னை மரத்தில் காய் அதிகரிக்கிறதுக்கும். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அயல் மகரந்த சேர்க்கை ஒழுங்காக நடைபெறாததுனாலையும் காய்கள் வந்து குறும்பைகள் வந்து நமக்கு கொட்டுது. ஸோ இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் தான் குறும்பை கொட்டுறதுக்கு. இது இல்லாமல் குறும்பை கொட்டுறதுக்கான இன்னும் சில ரீசன்ஸை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரியாக லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.